வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏஐ காலத்துல மனிதர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யுவால் நோவா ஹராரி சொல்ற சில முக்கியமான கருத்துக்களை தான் அலசி ஆராய போறோம். சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். ஹராரி ஒரு முக்கியமான கேள்வியோட தான் ஆரம்பிக்கிறார். நாம இவ்ளோ சாதிச்சிருக்கோம், இவ்ளோ அறிவாளியா இருக்கோம், ஆனா ஏன் நம்மள நாமே அழிச்சுக்கிற நிலைமையில இருக்கோம்? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு ஹராரி சொல்ற பதில் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரச்சனை நம்மளோட இயல்புல இல்லையா, ஆனா நமக்கு கிடைக்கிற தகவல்களோட தரத்துல தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் நம்மள ஒரு பெரிய முரண்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. மனுஷங்க ஒரு பக்கம் அவ்வளவு புத்திசாலியா இருக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் எப்படி ஒரு பெரிய மாயையில சுலபமா சிக்கிக்கிறோம், அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட கூட்டுச் செயல்பாடுகள் எல்லாமே நம்மளோட தகவல் அமைப்புகளை சார்ந்து தான் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த அமைப்புகள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பெரிய அளவுல முன்னேறவே இல்லை. அப்படின்னா மனுஷங்க எப்படி இவ்வளவு பெரிய அளவுல ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க? அதுக்கு காரணம் வெறும் உண்மைகள் மட்டும் இல்ல, நாம நம்புற கதைகள் தான். இந்த உதாரணம் பாருங்களேன், இந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. இப்போ ஒரு அணுகுண்டு செய்ய நமக்கு E = mc² மாதிரி புறநிலை உண்மைகள் கண்டிப்பா தேவை. ஆனா அந்த ஒரு திட்டத்துல லட்சக்கணக்கான மக்களை ஒன்னா வேலை செய்ய வைக்கணும்னா அதுக்கு இந்த டாலர் நோட்டுக்கு மடிப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்புற ஒரு கதை தேவைப்படுது. இது வரைக்கும் வரலாறு முழுக்கவே மனுஷங்க மட்டும்தான் கதை சொல்லிங்களா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறப்போகுது. ஏஐ, அதாவது இந்த வேற்று நுண்ணறிவு ஒரு கதை சொல்லியா உள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க ஹராரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நாம இத செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றதை விட வேற்று நுண்ணறிவு, அதாவது ஒரு ஏலியன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றது தான் சரிங்கிறாரு. ஏன்னா அதோட சிந்தனை முறைகள் நம்மள விட்டு ரொம்பவே வித்தியாசமானது. இத புரிஞ்சிக்க இந்த காஃபி மிஷின் உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஒரு பட்டன் அழுத்தினா காஃபி வருது, வெறும் ஆட்டோமேஷன், அது ஏஐ கிடையாது. ஆனா அந்த மெஷினை நீங்க எப்ப காஃபி கேட்பீங்கன்னு கத்துக்கிட்டா அது லேர்னிங் ஏஐ. இதுக்கு மேல அந்த மெஷினு உங்களுக்காக பெஸ்பிரஸோன்னு ஒரு புது பானத்தையே கண்டுபிடிச்சா அதுதான் கிரியேட்டிவ் ஏஐ. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கு. 2016ல ஆல்பாகோன்னு ஒரு ஏஐ உலக கோ சாம்பியனை தோற்கடிச்சது. அதுவும் எப்படி? மனுஷங்க 2000 வருஷமா இது சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச யுக்திகளை பயன்படுத்தி. அப்போதான் நமக்கே புரிஞ்சது அதோட சிந்தனை எவ்வளவு வேற்றுமையானதுன்னு. சரி, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வேற்று நுண்ணறிவு நம்ம உலகத்தை இயக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது முற்றிலும் ஒரு புது விதமான ஒரு கனிமமற்ற தகவல் வலையமைப்பை உருவாக்கும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புது தகவல் தொழில்நுட்பமும் நம்ம சமூகத்தையே தலைகீழா மாத்தி அமைச்சிருக்கு. எழுத்து வந்ததால தான் பேரரசுகளே உருவாச்சு. அப்புறம் வெகுஜன ஊடகங்கள் வந்தப்போ அது ஜனநாயகம், சர்வாதிகாரம்னு ரெண்டுக்குமே வழி செஞ்சுது. இப்போ அந்த வரிசையில ஏஐ தான் அடுத்த மிகப்பெரிய மாற்றம். ஆனா அதோட விளைவு என்னவா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாற்றம் எவ்வளோ தீவிரமானதுன்னு இந்த டேபிள் காட்டுது பாருங்க. மனுஷங்களால ஆன நெட்வொர்க்குக்கு ஒரு ரிதம் இருக்கு, பகல் ராத்திரின்னு. ஓய்வு இருக்கு, பிரைவசி இருக்கு. ஆனா ஏஐயால் ஆன ஒரு நெட்வொர்க், அது 24/7 இயங்கும், அதுக்கு ஓய்வே கிடையாது. இது நம்மளோட பிரைவசியை முழுசா அழிச்சு நம்மளை எப்பவும் ஆன்லைன்லயே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிடும். அப்போ இவ்வளவு பெரிய சவாலை நாம எப்படி சந்திக்கிறது? இந்த வேற்று நுண்ணறிவு நம்ம உலகத்தை வடிவமைக்க ஆரம்பிக்கும் போது நாம என்ன செய்யணும்? ஹராரி இதுக்கு 2 முக்கியமான தீர்வுகளை சொல்றாரு. முதல்ல சமூக அளவுல, அதாவது நமக்கு தன்னைத்தானே சரி செய்துக்கிற மாதிரி வலுவான அமைப்புகள் தேவை. உதாரணத்துக்கு ஜனநாயகத்துல தேர்தல்கள் மூலமா நம்ம அரசியல் தவறுகளை சரி செய்யறோம் இல்லையா? அதே மாதிரி விஞ்ஞானத்துல புது கண்டுபிடிப்புகள் மூலமா பழைய தவறுகளை திருத்திக்கிறோம். இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம இன்னும் வலுப்படுத்தணும். 2வது தனிப்பட்ட அளவுல. இது பார்க்க ரொம்ப எளிமையான தீர்வா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம நம்ம உடம்புக்கு என்ன சாப்பிட்றோன்னு எவ்வளோ கவனமா இருக்கிறோம். ஒரு டயட் ஃபாலோ பண்றோம்ல, அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள போற தகவல்களுக்கும் ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. ஆக நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வேற்று நுண்ணறிவு தகவல்களை ஒரு ஆயுதமா கூட பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்துல நம்ம மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு கவனமா இருக்கிறதுங்கிறது வெறும் ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்ல, அது நம்மள நாமே தற்காத்துக்கிற ஒரு செயல். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நீங்க உங்க மனசுக்கு என்ன உணவளிக்கிறீங்க?